வணக்கம். சிறை திரைப்படம் என்னமா எடுத்திருக்காங்க. அற்புதமான படம். 2003ஆம் ஆண்டுல திருச்சியில நடந்த ஒரு இஸ்லாமிய பையனுக்கும் ஒரு இந்து பெண்ணுக்கும் நடந்த உண்மையான காதல் கதைய, அந்த காதலால என்ன பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க என்று அந்த படத்துல மிக அழகா எடுத்திருப்பாங்க. இஸ்லாமியர் என்றாலே இப்படிப்பட்டவர்கள் தான் என்ற அந்த சமூக பார்வை, இஸ்லாமியர்களை எப்படி இந்த சமூகம் பார்க்கிறது, அது கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த அரசியல் நகர்வுகள் இஸ்லாமியர்களை எப்படி வச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பாக்குறாங்க என்பது இந்த படத்துல இருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த சிறை படம் என்ன மைய கருவாக வச்சிருக்காங்கன்னாக்க, மனித நேயம், அதிகாரத்தை எளிய மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக பயன்படுத்தினால் அது மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, ஏஆர் போலீஸாக விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு. அவரும் சிறப்பா போலீஸோட அந்த பிரச்சனைகள் என்ன, சட்டத்தை மீறி நடக்கும்போது மனிதநேய உள்ள ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய கோபத்தை எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அழகா அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. அதே போல குறியீடுகளாக இந்த சமூகத்தில வாழ்ந்ததற்கான அந்த குறியீடுகளாக பெயர்களை வச்சிருப்பாங்க. ஒரு நீதி அரசுக்கு ரத்தனவேல் பாண்டியன் என்ற பெயரை வச்சிருப்பாங்க. அந்த ரத்தனவேல் பாண்டியன் யாருன்னு பார்த்தோம்னாக்க, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் யாருன்னு பார்த்தா அவருடைய தீர்ப்புகள் இன்னும் நினைவு கூறப்படுகிறது. மண்டல் கமிஷன், இடஒதுக்கீடு போன்ற முக்கியமான தீர்ப்புகள்லாம் அவர் கொடுத்திருக்காரு. அவருடைய பேரும் இந்த நீதிபதிக்கு வச்சிருக்காங்க. அதே போல இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பையனுக்கு அப்துல் ரவுப் என்று அந்த பேரை வச்சிருக்காங்க. அந்த பேர் யாருன்னு பார்த்தா, மொழிக்காக முதல்ல உயிர் இழந்த ஒரு இஸ்லாமியரோட பேரை அந்த செகண்ட் ஹீரோவுக்கு வச்சிருப்பாங்க. அதே போல இஸ்லாமியரை காதலிக்கக்கூடிய இந்து பெண், அவங்களும் ரொம்ப அழகா உணர்வு பூர்வமாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல எல்லாருமே. இந்த படம் என்பது வெறும் படம் மட்டும் இல்ல, பாடம். ஒரு 10 நூல்களை படித்தாக்க நம்ம எப்படி நம்மளுடைய அறிவு மேம்படுமோ அந்த மாதிரி இந்த படம் பாடமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த படத்தை கட்டாயம் அனைவரும் போய் திரையில போய் பார்க்கணும். இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார். இன்னும் அவருக்கு பல வெற்றிகள் தேடித்தரும். அவருடைய இந்த சமூக நீதி பார்வை அவர் இன்னும் மேலும் மேலும் கொண்டுட்டு போகும். இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய எடுக்கணும். இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த மாதிரி படங்கள் தான் தேவை. கட்டாயம் அனைவரும் போய் இத படமா பார்க்காம வாழ்க்கை பாடமாக திரையில போய் பார்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.